ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன், சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்படுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா கலந்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு உள்ள க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் பட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ பட்டர் சேர்த்துக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பவுட்ரு தான். நம்ம கடையில் எவ்ரிடே பால் பவுடர்லாம் விற்கும் இல்லையா, அதை நான் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன பேக்கெட் 2 பேக்கெட் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸ்பூன் வச்சு பண்ணால் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. ஸோ கைகளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசையும் போது நம்மளுக்கு ஒரு க்ரீன் டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம டெசர்ட்டுக்குள்ளே வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஃப்ரூட் ஜாம் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பால் பொடி எடுக்கும்போது கொஞ்சம் சுகர் ஆடட் பால் பொடியாக வாங்கிக்கோங்க. நம்ம எவ்ரிடே பேக்கெட்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அது 2 பேக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்சரில் நம்ம கொண்டு வந்துக்கணும். இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஸ்லைஸ் தான் எடுத்திருக்கேன். அதோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட்டு வாங்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கோங்க. நான் வாங்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸ் ஆயிடுச்சு. இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதோட ஓரங்களில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ரெட்டு கொஞ்சம் நைஸாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் கனமாக உள்ள ப்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதோட ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களானே தெரியும், பிரெட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை போல் நம்ம இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு 2 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக எடுக்கிறீங்கன்னா சிங்கிள் ப்ரெட்டே போதும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலில் அடிப்பாகத்தை முக்கிடலாம். ட்ரையாக இருக்க மேல் பாகத்தில் அந்த க்ரீமை நம்ம தடவி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. அந்த க்ரீமை நல்லா கைகளை வச்சு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நான் கேஷ்நட்டில் கொஞ்சம் சீனியும் ஏலக்காவும் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மேலே தூவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஹெல்த்தியான வேலை செய்யணுன்றதுக்காக நான் கேஷ்நட், ஏலக்காய், சீனி கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை மேலே நம்ம சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அடிப்பாகத்தில் நம்ம பால் முக்கியிருக்கனால நம்மளுக்கு பைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒட்டி விட்டுடலாம். இதை நல்லா கைகளை வச்சு இந்த மாதிரி நல்லா பைண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டெசர்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா டெசிகேட்டட் கோகோனட்டில் நல்லா சுற்றி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே கேஷ்நட் பொடி கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டு கொஞ்சம் கனம் குறைவாகவும் அகலம் குறைவாகவும் இருக்கிறதுனால நான் 2 ப்ரெட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக ப்ரெட்டில் எடுக்கிறீங்கன்னா இதை நீங்கள் சிங்கிள் ப்ரெட்லேயே செஞ்சுக்கலாம். இதே போல் எல்லா டெசர்ட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 பிரெட் எடுத்து பாலில் நல்லா முக்கிட்டு மேலே க்ரீம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே கேஷ்நட் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். கேஷ்நட் பொடி சேர்க்குறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ நல்லா இதை வந்து நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை டெசிகேட்டட் கோகனட்டில் வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி எடுக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து அந்த கேஷ்நட் பொடிக்கு மேலே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் டெசர்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த டெசர்ட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் டேஸ்டி ரெசிபிக்கு நம்ம இனிய பயணத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட டெசர்ட் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான எம்மியாக இருக்கும். ஸோ இதே போல் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட் தேங்க்யூ, பை பை ஃப்ரம் இனிய பயணம். தேங்க்யூ ஸோ மச்.